பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்று கூப்பிடும்படியான அந்த புத்திர சுகாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க முடியாய், உம்மை மையப்படுத்த முடியாது ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காய் உம்மை நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இது உம்முடைய பொற்பாதத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமிக இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியாருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மண்டலம் முழுவதுமாய் அசுவால்படியாக செபிக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் கர்த்தாவே, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே கர்த்தருடைய முன்னிலையை நடத்தும்படியாக கர்த்தாவே இயேசுவே சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 118, பாடலன் 118. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து வாழ்நாளெல்லாம் அவருடைய நன்மைகளினாலே நம்மளை நிரப்பி நடத்துகிறான் அந்த மகிமை நிறைந்தான அந்த அன்பு நிறைந்தான அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையிலே அவர் செய்தான உபகாரங்களை நினைத்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடுகோளே
நிறைவாக்கி நம்மை நடத்திச் செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 409. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 409. நம்மளை தேடி வந்து அனைத்தான அந்த அன்பான அந்த தெய்வத்தினுடைய அன்பை எண்ணினவர்களாய் நம்முடைய எல்லா பலவீனமான சூழ்நிலை மத்தியிலும் நாம் அவரை விட்டு தூரமாய் நின்றான நாட்களெல்லாம்
அவரே நம்மளை தேடி வந்து அவருடைய அன்பினாலே நம்மளை அணைத்தான். அந்த தெய்வத்தினுடைய அன்பை இந்த காலை வழியிலே எண்ணினவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா
இசைக்கவும் எளிதாமோ வானத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ வானத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிருளவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திரையாமத்தின் புஸ்தகம் யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், இங்கே சுற்றிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றிப் போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கிப் பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். போதும். சீனாய் மலையிலே தேவன் மோசே அவர் பார்வோரிடத்திலே செல்லும்படிக்கு அவரை அனுப்புகின்ற அந்த அழைப்பை மோசே அந்த சீனாய் மலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது முட்செடியிலே அங்கே தேவன் தரிசனமாகி அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த முட்செடி வெந்து போகாமல் இருப்பதை பார்த்து அந்த காட்சியை, அந்த அற்புத காட்சியை நான் கிட்டே போய் பார்க்க வேண்டும் என்று மோசே அந்த முட்செடியை கிட்டே நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் மோசேயோடு பேசினார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கின்ற உன் பாதரட்சைகளை கிளற்றி போடு என்று சொன்னார். பரிசுத்த பூமி என்று அந்த இடம், அது இந்த எங்கே இந்த ஒரு இடம் அனுராதபுரம். இந்த அனுராதபுரத்திலே புனித பூமி, பரிசுத்த பூமி, புனித பூமி என்று ஒரு ஏரியாவை அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த புத்த அவருடைய மதத்துக்குரிய அந்த அமைந்திருக்கக்கூடிய அதை தனியாக புனித பூமி என்று சூட்டி வைத்திருப்பார்கள். அது புனித பூமி என்று அந்த பொற்பலகை போட்டிருப்பதில்லாவிட்டால் இந்த மடு திருத்தலம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தையும் அதையும் ஒரு புனித பூமி என்று அவ்வாறு சொல்லுவார்கள். அது எல்லாம் அந்த புனித பூமி என்றால் அது எந்த காலத்திலேயும் அது அப்படித்தான் இருக்கும். எந்த காலத்திலேயும் எத்தனை வருடம் கழித்தாலும் அதனுடைய அந்த போட்பலகை அதிலே போடப்பட்டிருந்தால் அது எந்த காலத்திலே பார்ப்பவர்கள் அதை எப்படித்தான் பார்ப்பார்கள், புனித பூமியாகத்தான் பார்ப்பார்கள். அதே போல் இங்கே ஆண்டவர் கர்த்தர் மோசேனிடத்திலே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். அது எந்த காலத்திலேயும் அது பரிசுத்த பூமியாய் இருந்ததா அந்த இடம்? எப்போது அது பரிசுத்த பூமியாய் காணப்பட்டது? அதாவது அந்த தேவன் பிரசன்னமாயின அந்த சந்தர்ப்பம், தேவன் அங்கு எப்போது பிரசன்னமாகினாரோ அந்த தெய்வ பிரசன்னம் வெளிப்படுகின்ற அந்த நேரத்திலே தான் அந்த இடம் பரிசுத்த பூமியாக மாறினது. மோசே அதற்கு முன்பாக எத்தனையோ தடவை ஆடுகளை மேய்த்து அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் கொண்டிருந்திருப்பார். அப்போதெல்லாம் அதெல்லாம் பரிசுத்த பூமியாக இருக்கவில்லை. ஆண்டவர் எப்போது அந்த இடத்திலே பிரசன்னமாகினாரோ
அப்போதே அந்த இடம் பரிசுத்த பூமி. ஆகையால் அவர் அந்த பிரசன்னம், தெய்வ பிரசன்னம், இந்த பூமியிலே நாம் எந்த இடத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தாலும், நாம் வீட்டிலே வாழலாம், தொழில் புரிகின்ற இடங்களிலே வாழலாம், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே வாழலாம், இன்னும் நாம் அன்றாட அலுவல்களிலே எங்கெல்லாம் வாழலாம், இருக்கலாம். அந்த எல்லா இடங்களிலேயும் அந்த தெய்வம் பிரசன்னமாகி இருக்க வேண்டும், தெய்வ பிரசன்னத்திலே வாழ வேண்டும். நாம் பிள்ளைகள், குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எல்லாமே அந்த தெய்வ பிரசன்னத்திலே இருந்து வாழ்கின்ற அந்த வாழ்வு இந்த பூமியிலே அது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பான வாழ்வு. தெய்வ பிரசன்னத்தை உணராத மனுஷன், தெய்வ பிரசன்னத்தை தேடாத மனுஷன், தெய்வ பிரசன்னத்திலே வாழாத மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களோடு எதுவுமே இடைபட முடியாத ஒரு காரியம். அந்த தெய்வ பிரசன்னத்திலே எப்போது மோசே நிற்க ஆரம்பித்தாரோ அப்போதே தேவன் சொன்னார், உன் பாதரட்சைகளை கழற்று என்று சொல்லி சொன்னார். ஆகையால் இந்த வாழ்வை போன்று நாம் எப்படிப்பட்ட வாழ்விலே, எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் ஜீவிக்கின்ற வாழ்வு இருந்தாலும் அந்த வாழ்விலெல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கின்ற அந்த இடம் தெய்வ பிரசன்னமாக, தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் எந்த வேலைகளோ எந்த காரியங்களோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலேயோ நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாக இருந்தாலும், நாம் எந்த பாடசாலையாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், தொழில் புரிகிற இடமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இன்னும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே தனிப்பட்ட இடங்களாக இருக்கலாம், எந்த இடத்திலும் அந்த பிரசன்னத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு தான் மிக முக்கியம். ஏனென்றால் அந்த தெய்வ பிரசன்னத்திலே யார் நின்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வம் பேசுவார். அந்த தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக அந்த மோசே வரும்பொழுதுதான் தேவன் பேசினார், பாதரட்சைகளை கழற்று என்று தெய்வம் பேசினார். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட சூழ்நிலைகளிலே நாம் பலவிதமான சோதனைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான மனிதர்கள், பலவிதமான வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், இதெல்லாவற்றையும் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்றோம், குடும்பத்தில் எதிர்கொள்ளுகின்றோம், எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ளுகின்றோம். இவ்வாறெல்லாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு எப்போது பேச முடியும், எங்கே பேச முடியும்? அவர் சபையிலே வந்து, இந்த ஆராதனையிலே வந்து இருக்கும்போது தான் தெய்வம் பேச முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டிலே வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுதுதான் தெய்வம் பேச முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் ஏதோ ஒரு மொபைலிலே ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் தெய்வம் பேச முடியும் என்று நாம் அவ்வாறு எண்ணுவதல்ல. தெய்வம் எங்கே பேசுகின்றார்? தெய்வ பிரசன்னத்திலே யார் வாழ்கின்றார்களோ அவர்களோடு தேவன் பேசுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் எங்கு பேச முடியும்? அந்த தெய்வ பிரசன்னம் எங்கெல்லாம் தேவை? குடும்பத்திலே தெய்வ பிரசன்னம் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்விலே தெய்வ பிரசன்னத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் புரிகின்ற இடங்களிலே, வேலை புரிகின்ற இடங்களிலே நீங்கள் தெய்வ பிரசன்னத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தெய்வ பிரசன்னத்தை உங்களால் உணர முடிகின்றதா? அதான் காரியம். தெய்வ பிரசன்னத்திலே தான் நின்று கொண்டிருப்பதை முதலாவது ஒரு விசுவாசி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உணர வேண்டும். தான் தெய்வ பிரசன்னத்திலே நிற்கின்றதை அவன் உணரவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அந்த தெய்வ பிரசன்னத்திலே தான் எப்படி நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையின் தேவையை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. தேவனும் அவனோடு இடைப்பட முடியாது. ஆகையால் ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது சொன்னார், நீ நிற்கிற இடம் என்று அதை சுட்டி காட்டி பேசினார். நீ இதற்கு முன்பே எத்தனையோ தடவை இந்த இடத்திலெல்லாம் நீ நின்று ஆடுகளை மேய்த்திருப்பாய், என்னவெல்லாம் நீ செய்திருப்பாய். ஆனால் இப்போது நீ நிற்கின்ற இடம் இது பரிசுத்த பூமி. அதை சுட்டி காட்டினார், மோசேக்கு சுட்டி காட்டினார். நீ இந்த பரிசுத்த பூமியிலே நிற்கின்றபடியினாலே உன் பாதரட்சைகள் நீ கழற்ற வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு தேவன் நாம் வாழ்கின்ற எந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மிடத்திலே பேச வேண்டும். நீ நிற்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடம்?
நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், நீ செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த இடம் எப்படிப்பட்ட இடம். அது நீ தனிமையான வாழ்வா இருக்கலாம், எந்த வாழ்வா இருக்கலாம், இது பரிசுத்த பூமி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தெய்வ பிரசன்னத்திலே நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அந்த தெய்வ பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றதா? நாம் தொழிலுக்கு போனால் அந்த படகிலே தெய்வ பிரசன்னம் இருக்கின்றதா? நீங்கள் வேலை ஸ்தலங்களிலே அமர்ந்திருந்தால் நீங்கள் அமைந்திருக்கிற அந்த அந்த அலுவலகத்திலே அந்த தெய்வ பிரசன்னம் அங்கே இருக்கின்றதா? இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இந்த இடத்துல எல்லாம் தெய்வ பிரசன்னம் இருக்க முடியுமா? தெய்வ பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்க முடியும், பாடசாலையில் இருக்க முடியும். ஆனால் அந்த தெய்வ பிரசன்னத்திலே அங்கே இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாய் வாழக்கூடிய நாம் அந்த தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அந்த தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக நின்று வாழ்வதற்கு உரிய ஜனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசே அதை அறியாமல் இருக்கும்போது சொன்னார், நீ நிற்கிற இடம் என்று அதை கோடிட்டு காட்டுவதை போன்று கர்த்தர் அவ்வாறு சொல்லுவார். நீ நிற்கின்ற இந்த இடம், அது எந்த இடம்? அது கடலாக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், விளையாடுகின்ற ஒரு இடமாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு அவுசுவாசியோடு நீங்கள் சம்பாசிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு துன்பங்களுக்கூடாக, ஒரு பிரச்சனைகளுக்கூடாக, ஒரு சோதனைகளுக்கூடாக, ஒரு உபத்திரவங்களுக்கூடாக, ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கூடாக, ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கூடாக கடந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், நீ நிற்கின்ற இடம் தெய்வ பிரசன்னத்திலே நீ நிற்கின்றாய். இந்த தெய்வ பிரசன்னத்திலே இருக்கின்ற மனுஷன் பாவம் செய்வானா? பாவம் செய்ய தேவன் அவனை அனுமதிக்க மாட்டார். ஆகையாலே தான் அசுத்தமான அந்த பாதரட்சியை கழற்று என்று கர்த்தர் சொன்னார். இவ்வாறு யாரோடு தேவன் இடைவிட விரும்புகின்றார்? யாரோடு தேவன் பேச விரும்புகின்றார்? யாரை தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார்? தெய்வ பிரசன்னத்திலே நின்று வாழ்கின்ற சகோதர சகோதரிகள். ஒரு குடும்பத்திலே தெய்வ பிரசன்னம் இருந்தால் அது எந்த பெரிய மிகப்பெரிய எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் தொழில் செய்கின்ற அந்த படகிலே தெய்வ பிரசன்னம் இருந்தால் அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு படகாக இருக்க முடியும். அல்லேலூயா. நான் வியாபாரம் செய்கின்ற அந்த ஸ்தலத்திலே அந்த தெய்வ பிரசன்னத்தை தான் நான் வாஞ்சித்து அதிகமாய் தேடுவது. தெய்வ பிரசன்னம் இருக்க வேண்டும். நான் போய் அங்கே அந்த வேலையில் போய் நான் அந்த கதிரையில் அமரும் பொழுதே அந்த தெய்வ பிரசன்னத்தை முதலாவது நான் என்னுடைய ஜெபத்திலே வைத்து ஜெபித்துத்தான் நான் அதை ஆரம்பிப்பேன். ஏன் தெய்வ பிரசன்னம் இல்லை என்றால், தெய்வ பிரசன்னத்தை சபையிலே தான் வந்து நாம் தேடுகிறோம் என்றால், நாம் வாழ்கின்ற இடங்களிலே, பாவம் செய்ய வேண்டிய இடங்களிலே, உண்மை இல்லாமல் நடக்க வேண்டிய இடங்களிலே, பொறுமையாய் இருக்க வேண்டிய இடங்களிலே எல்லாம் நாம் தாறுமாறாய் நாம் வாழ்ந்து எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து விட்டு இங்கே தெய்வ பிரசன்னம் எங்கே இருக்கின்றது என்று இங்கே வந்து தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர முடியுமா? தெய்வ பிரசன்னம் எல்லா இடத்திலும் நம்மோடு கூட இருக்கின்றது. அந்த தெய்வ பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும். அதான் பிரதானமான காரியம். அந்த பிரசன்னத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு என்பது அது நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற வாழ்வு, சுத்திகரிக்கின்ற வாழ்வு. ஆகையால் அந்த பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத, அவருடைய நாமத்துக்கு அபகீர்த்தியான, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம், நீ தெய்வ பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கின்றாய். அதாவது தெய்வ பிரசன்னம் என்றால் என்ன? தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். மோசைக்கு முன்பாக தெய்வம் நின்று அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார். அக்கினி முச்சடியிலே தெய்வம் பேசிக்கொண்டிருக்கின்றார். தெய்வம் அங்கே இருக்கின்றார். தெய்வம் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்திலே தான் தெய்வ பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது.
தேவன் பிரசன்னமாகி இருக்கின்றார், சபையிலே தேவன் பிரசன்னமாகி இருக்கின்றார் என்றால் அந்த பிரசன்னத்திலே நாம் எல்லோரும் உட்கார்ந்து அதிலே இருக்கின்றோம். அவ்வாறு நாம் எந்த வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலைகளிலும் தெய்வம் எனக்குள்ளே பிரசன்னமாகி இருக்க வேண்டும். அந்த பிரசன்னமாகுதலை நாம் தேடுகின்றோமா? கர்த்தர், ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே நீர் எப்போதும் பிரசன்னமாகி இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்திலே எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பிரசன்னத்திலே எங்களுக்கு உண்டான எல்லாமே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாங்கள் வேலை புரிகின்ற, தொழில் செய்கின்ற, இல்லாவிட்டால் இந்த சமூகத்திலே அவிசுவாசிகள் மத்தியிலே வாழ்கின்ற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், எங்களுடைய கதை பேச்சுக்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பிரசன்னமாகி இருக்க வேண்டும். நாங்கள் தொழில் செய்கின்றோம், நாங்கள் வேலை செய்கின்றோம், நாம் பாடசாலை செல்லுகின்றோம், நாங்கள் அன்றாட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். ஆனால் தெய்வம் பிரசன்னமாகி அங்கு இருக்கின்றார். அந்த தெய்வ பிரசன்னத்திலே நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுவார்? நாம் ஏதாவது அந்த தெய்வ பிரசன்னத்திற்கு எதிர்மாறாக ஏதாவது செய்யும் பொழுது கர்த்தர் பேசுவார், இது வேண்டாம், இதை செய்யாதே, இதை பேசாதே, இப்படி நடக்காதே, இப்படி இருக்காதே. இப்படிப்பட்ட அந்த வாழ்விலே அது எப்படி எவ்வளவு அவர்களை பரிசுத்தம் பண்ணுகின்றது. உங்களுடைய குடும்ப வாழ்விலே தெய்வ பிரசன்னம் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய படகிலே தெய்வ பிரசன்னம் இருக்கின்றதா? உங்கள் வேலை ஸ்தலங்களிலே தெய்வ பிரசன்னம் இருக்கின்றதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே தெய்வ பிரசன்னம் இருக்கின்றதா? அந்த தெய்வ பிரசன்னத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? தேவன் உங்களுக்குள்ளாய் பிரசன்னமாயே இருக்கின்றாரா? அவரை எப்போது பிரசன்னமாக நீங்கள் விரும்புகின்றீர்கள்? ஏதோ அங்கே அந்த காலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது, படுக்கைக்கு போகும்போது ஜெபிக்கும் பொழுது அங்கே மட்டும் தெய்வம் பிரசன்னமாகுவதா? இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட முழு வாழ்க்கையிலும் அவர் பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார். இந்த பிரசன்னமாகி இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு எதிராய் யார் பாவம் செய்வார்கள்? அந்த தெய்வத்திற்கு எதிராக யாராவது ஏது நடப்பிப்பார்களா? செய்ய மாட்டார்கள். அதையும் மீறி பாவம் செய்கிறார்கள் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால், தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அங்கு தெய்வன் பிரசன்னமாகி இல்லை. அவர்கள் தெய்வ பிரசன்னத்திலே வாழவில்லை. ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாமத்தின் புஸ்தகம், எல்லோரும் வேதத்தை திறந்து வசனங்களை யாவரும் அதை கண்களால் பார்த்து அதை தியானிக்க வேண்டும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கின்றோம், இந்த போத்திபாருடைய மனைவி பார்வோனுடைய அந்த காரியக்காரனாகிய போத்திபாருடைய அந்த அரண்மனையிலே யோசேப்பு என்கின்ற அடிமை அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பை நித்தம் தன்னோடு உறவு கொள்ளும்படிக்கு பாலிய ரீதியிலே யோசேப்புக்கு நிறைய அழுத்தங்களை கொடுத்து கொண்டு வந்தாள். அவ்வாறு அவள் அனுதினம் நித்தம் அவளிடத்திலே தன்னோடு உறவு கொள்ளும்படிக்கு அவ்வாறு பேசுகின்றார். அவ்வாறு அந்த பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இங்கே பார்க்கின்றோம், அவள் அந்த சூழ்நிலையிலே அங்கு எந்த மனிதர்களும் இல்லை. அங்கு நல்ல பாவம் செய்வதற்குரிய நல்ல சூழல். எகிப்து ஜனங்கள் பார்வோனே கடவுள் என்று பார்வோனைத்தான் கடவுளாக வணங்குவார்கள். பார்வோன் தான் கடவுள்,
பார்வோனுடைய பிரசன்னம்தான். எகிப்தில் சாம்ராஜ்யம் முழுவதும் பார்வோனுடைய பிரசன்னம்தான். இந்த போத்திபாருடைய அரண்மனையிலும் பார்வோனுடைய பிரசன்னம், அங்கு பார்வோனுடைய பிரசன்னம்தான். அப்படிப்பட்ட ஒரு அந்த எகிப்திலே அந்நிய தெய்வர்களை இல்லாவிட்டால் பார்வோனை கடவுளாய் கொண்டு வாழுகின்ற அந்த தேசத்திலே தெய்வம் மெய்யான கர்த்தரை அங்கு யாரும் ஆராதிக்கவில்லை, யாரும் விசுவாசிக்கவில்லை, யாரும் தொழுது கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட பார்வோனே கடவுளாய் பிரசன்னமாகி இருக்கின்ற அந்த இடத்திலே யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதன் இவ்வாறு அந்த பாவம் செய்வதற்கு ஏதுவாக அந்த வாழ்க்கையிலே அவனை தூண்டப்படும் பொழுது அந்த யோசேப்பு சொல்லுகின்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. இப்பொழுது யோசேப்பு அந்த ஒருவருமே இல்லை, அந்த போத்திபாருடைய அரண்மனை இல்லாவிட்டால் பார்வோனே கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பாவம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. நல்ல ஒரு பாவம் செய்வதற்குரிய நல்ல சூழல், பாவம் செய்வதற்குரிய நல்ல அந்த ஒரு அழகான ஒரு அந்த பெண், அவள் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பிரசன்னமாய் இருக்கின்றாள். இச்சையை பூர்த்தி செய்வதற்கு அவள் பிரசன்னமாய் இருக்கின்றாள். யாருமே இல்லை, நல்ல சந்தர்ப்பம், நல்ல சூழ்நிலை. ஆனால் இந்த இடத்திலே யோசேப்பு அங்கே என்ன சொன்னார் என்றால், தெய்வம் பிரசன்னமாய் இருக்கின்றார், தேவன் இங்கு பிரசன்னமாய் இருக்கின்றார், தேவன் என்னோடு பிரசன்னமாய் இருக்கின்றார். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சாதாரணமாய் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவது என்பது யாரும் செய்ய முடியாது. தேவனுக்கு பயந்தவன் தான் தெய்வ பிரசன்னத்தை உணர்வான். தேவனுக்கு பயந்தவன் தான் தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சிப்பான். ஆகையால் அந்த போத்திபாருடைய மனைவிக்கு அவளுடைய கண்ணுக்கு தென்பட்டதெல்லாம் பார்வோன் தான் கடவுள், பார்வோன் பிரசன்னமாய் இங்கே இல்லை, போத்திபார் பிரசன்னமாய் இல்லை, தன்னுடைய புருஷன் பிரசன்னமாய் இல்லை, இங்கே எந்த மனிதர்களும் பிரசன்னமாய் இல்லை, எல்லாமே பாவம் செய்வதற்குரிய நல்ல வசதியான நல்ல சூழல் என்று அவளுடைய கண்கள் அந்த பிரசன்னத்தை தான் பார்த்தது. அவனும் நீயும் நானும் தான் தனிமையாக இருக்கின்றோம். ஆனால் யோசேப்பனுடைய கண்கள் தேவன் பிரசன்னமாக இருக்கின்றார், இங்கே தெய்வம் இருக்கின்றார். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்று கீழே நாம் பார்க்கின்றோம். மேலுள்ள காரியங்களும் பார்க்கின்றோம், கீழேயும் பார்க்கின்றோம். அப்படி என்றால் யோசேப்பு எதை செய்தார்? தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார். அந்த எகிப்திலே யோசேப்பு தவிர கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒருவருமே இல்லை, யோசேப்புக்கு புத்தி சொல்லுவதற்கு ஒருவருமே இல்லை. யோசேப்பு மோசேயுடைய கட்டளைகளையோ கற்பனைகளையோ வாசிப்பதற்கு படிப்பதற்கு அங்கு ஒரு தோராவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்றால், யோசேப்பு தெய்வ பிரசன்னத்திலே நின்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தெய்வ பிரசன்னத்திலே யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்த படியினாலே தான் அந்த போத்திபாருடைய மனைவியை பார்த்து சொன்னார், நான் யாருக்கும் எதிராய் பாவம் செய்வதுங்கிறதை எல்லாம் தாண்டி தேவனுக்கு எதிராய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவன் அங்கு இருக்கின்றார். அவள் ஒருவேளை போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஏதோ ஒரு புரியாத புதிரை போன்றிருந்திருக்கும். தேவனா? தெய்வமா? பார்வோனே கடவுள், இந்த தெய்வம் யார்? இந்த தேவன் யார்? அவளுக்கு அந்த தெய்வத்தினுடைய மகத்துவம் அவளுக்கு புரியாமல் இருந்தபடினால தான் அவன் அவனை பலவந்தமாய் பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ஆடையை விட்டு ஓடினார் என்றால் ஒரே ஒரு காரணம் என்னென்றால், யோசேப்பு தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பிரசன்னம் என்ன பிரசன்னம் என்றால்,
தேவன் தனக்கு முன்பாக பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆகையாலே தான் தனக்கு முன்னே பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த தேவனுக்கு எதிராய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? தனிமையான வாழ்விலே, தனிமையான நேரங்களிலே, தனிமையாய் சோதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாம் எத்தனையோ நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எவ்வளவெல்லாம் அது தாறுமாறானதாய், பொல்லாங்கானதாய், பிழையானதாய், தவறானதாய், அதுக்குள்ளே நடத்தப்படுகின்ற அந்த வாழ்வுக்குள்ளே போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது தெய்வம் இங்கு பிரசன்னமாய் இருக்கின்றார். தேவனுடைய பிரசன்னம் இங்கு இருக்கின்றது. அந்த பிரசன்னத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த தெய்வ பிரசன்னத்துக்கு எதிராய் நான் பாவம் செய்யலாமா? நான் பாவம் செய்ய முடியுமா? நான் பாவம் செய்யக்கூடாது என்று அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை, அந்த அளவு பிரசன்னத்திற்கு பயந்து வாழ்ந்த இந்த யோசேப்பு, சாதாரணமாய் தேவன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சும்மா எழுத்து வாக்கியங்களுக்காக எழுதப்பட்டு அதை வாசிப்பதல்ல. தேவன் யாரோடு கூட இருக்க முடியும்? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நம் எல்லோரோடும் தேவன் கூட இருக்க விரும்புகின்றார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். தேவன் நம்மோடு கூட வாழ விரும்புகின்றார். அவர் எப்படி வாழ விரும்புகின்றார்? அந்த பிரசன்னம். எப்போதும் தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். அந்த பிரசன்னமாய் இருக்கின்ற அந்த தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற நாம் நம்மை எப்படி தூய்மையாக்கி கொள்ள வேண்டும்? எப்படி பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும்? நாம் எவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு கூட அதை குறித்து உணர்வில்லாமல் கூட நாம் வாழ்கின்ற வாழ்வு, குடும்பத்திலே எவ்வளவு காரியங்களை நாம் நடப்பிக்கின்றோம். அன்றாட பூமிக்குரிய வாழ்க்கையிலே, தனிமையான காரியங்களிலே, நம்முடைய மறைந்திருக்கக்கூடிய வாழ்விலே, இத்தனை காரியங்களிலே நாம் சோதிக்கப்படுகின்றோம், வாழுகின்றோம். ஆனால் இந்த வாழ்வெல்லாம் அது சீர்படுத்தப்படாமல், ஒப்புரவாகாமல், சரி செய்யாமல், தேவன் எவ்வளவு காரியங்களை வார்த்தைகளில் பேசினாலும், எவ்வளவு சத்தியங்களை குறித்து நாம் கேட்டாலும், ஆனால் நம்ம எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றதே. சபைக்கு வரும் பொழுது, சபையிலே பேசப்படும் பொழுது இங்கே நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆண்டவரே, நான் இப்படி ஒரு மோசமான மனுஷன், ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு இழிவான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று இங்கே வரும்பொழுது உணர்வடைகிறீர்கள். இங்கே வரும்போது நீங்கள் உங்களுடைய மனசாட்சியிலே குத்தப்படுகின்றீர்கள். ஏன்? தெய்வ பிரசன்னம், தேவன் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார். இந்த இடத்திலே தேவன் பிரசன்னமாய் இருக்கிறபடியினாலே அந்த உணர்வை பெறுகிறீர்கள். நீங்கள் மறுபடி பழையபடி வீட்டுக்கு செல்லுகிறீர்கள். பழையபடி நீங்கள் உங்களுடைய அன்றாட காரியங்கள் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் மறுபடி என்ன செய்கிறீர்கள்? திரும்பவும் அதே பாவங்களை, அதே காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். தேவனுக்கு பயந்து வாழாமல் நீங்கள் வாழ்கின்றீர்கள். அவ்வாறென்றால் என்ன காரியம்? தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தொடர்ச்சியாய் இல்லை. ஆகையால் அந்த பிரசன்னம் உங்களோடு எப்போதும் கூட இருக்க வேண்டும். உங்களுடைய தனிமையிலும் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்விலே இருக்க வேண்டும், எல்லா வாழ்விலும் இருக்க வேண்டும். நாம் தொழிலுக்கு போகும் பொழுது தேவனை விட்டு தொழிலே நம்முடைய முழு சிந்தையாய் வைத்து நாம் ஜீவித்து விடக்கூடாது. இல்லாவிட்டால் நாம் பூமிக்குரிய காரியங்களிலே நாம் அலுவல்களில் ஈடுபடும் பொழுது தேவனை மறந்து நாம் அதையே நம்முடைய சிந்தையாய் கொண்டு வாழக்கூடாது. பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றால் நீங்கள் தேவனை மறந்து அந்த பாடசாலை வாழ்வே உங்களுடைய முழு சிந்தனையாய் கொண்டு வாழக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நாம் இருக்கும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், சூழ்நிலைகள் அதுவே வாழ்நாள் முழுக்க சிந்தித்து கொண்டு அதுவே வாழ்வாக இருக்கக்கூடாது. நீங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் சென்றாலும், இல்லாவிட்டால் நீங்கள் கடலிலே படகிலே சென்றாலும், உங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அதுவே உங்களுடைய முழுமையாய் நிறைந்திருக்கக்கூடாது. தேவன் பிரசன்னமாய் இருக்க வேண்டும். நீங்கள் படகிலே காலடி வைத்து
தொழிலுக்கு செல்ல ஆரம்பிப்பதற்கு ஏறும் பொழுதே நீங்கள் ஜெபித்து அதிலே காலை வைக்க வேண்டும். என்ன ஜெபித்து காலை வைக்க வேண்டும்? ஆண்டவரே, இன்றைய நாளிலே நான் இந்த தொழிலிற்கு நான் செல்லுகின்றதற்காக இந்த படகிலே நான் ஏறுகின்றேன். நம்முடைய பிரசன்னம் இதிலே இருக்க வேண்டும். நீ பிரசன்னமாகி இருக்க வேண்டும். நம்முடைய பிரசன்னத்திலே இருந்து இந்த தொழிலை இன்றைய நாளிலே நான் செய்து வர வேண்டும். ஆகையால் அவ்வாறு போகும் பொழுது, அந்த பிரசன்னத்திலே நிறைந்து போகும் பொழுது, அங்கே போனால் யாரோரும் உங்களுடைய வலையை வெட்டி அவன் என்ன செய்து விட்டான்? எடுத்து விட்டான். இல்லாவிட்டால் யாரோ உங்களுடைய தொழிலுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஒரு சேதத்தை ஒருவர் அங்கே செய்து விட்டான். இல்லாவிட்டால் யாரோ உங்களுடைய வலையை களவெடுத்து அபகரித்து, உங்களுடைய தொழிலை களவெடுத்து அபகரித்து அவன் சென்று விட்டான். இப்பொழுது என்ன வரும்? கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது. இவனுக்கு பதில் செய்ய வேண்டும். இவனுடைய வலையை வெட்டி விட்டான். ஆகையால் இவனுடைய வலையை நான் வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடைய தொழிலுக்கு சேதம் கொடுத்து விட்டான். இவனுடைய தொழிலுக்கு எப்படியாவது ஒரு சேதத்தை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே இதையெல்லாம் செய்யாவிட்டாலும் இவனை பற்றி அங்கே கோபம், எரிச்சல், கசப்பு இருதயத்திலே வைத்து கொண்டு அவ்வாறு வாழும் அந்த ஜீவியம் என்று சோதிக்கப்படும் பொழுது, நாம் ஆண்டவரே, என்னுடைய பிரசன்னம் என்னுடைய படகிலே இருக்க வேண்டும், நீ பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து செல்லும் பொழுது அந்த தெய்வ பிரசன்னம் நம்மை சமாதானப்படுத்தும். கோபப்படாதே, ஆத்திரப்படாதே, தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று வேகம் கொள்ளாதே. உன்னுடைய இதை அபகரித்து விட்டார் என்பதற்காக நீ உள்ளம் குமராதே. சமாதானத்தோடு இரு. தெய்வம் பிரசன்னமாகி அவர் நாம் இதை கழற்ற வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் அதை நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அந்த தெய்வ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் படகிலே எந்த ஆவியோடு நாம் ஏறி போகின்றோமோ அதே ஆவியோடு நாம் கரையிலே வந்து இறங்க வேண்டும். அதுதான் தெய்வ பிரசன்னத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்வு. வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது என்ன ஆவியோடு ஜெபித்து நாம் என்ன ஆவியோடு போகின்றோமோ, நம்முடைய வேலைகளெல்லாம் முடித்து, பாடசாலை வாழ்வெல்லாம் முடித்து, நம்முடைய வியாபாரங்களெல்லாம் முடித்து, நம்முடைய பிரயாணங்களெல்லாம் முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தெய்வ அந்த பிரசன்னத்தோடே நம்ம போன ஆவியோடே வர வேண்டும். அப்படி யார் அதை பாதுகாத்து செய்ய முடியும்? தேவன்தான் அதை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்மோடு பிரசன்னமாகி வாழ்கின்றார். இந்த தெய்வ பிரசன்னத்திலே வாழ்கின்ற வாழ்வு எவ்வளவு பாதுகாப்பான வாழ்வு. ஆகையால் எப்போதும் எல்லோரும் நாம் எதை வாழ்க்கையிலே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சிறுபிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், இளம் சகோதர சகோதரிகள் யாவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் விளையாடிக்கொண்டிருந்தாலும், இந்த இடத்திலே கூட வந்து ஒவ்வொரு நாளும் விளையாடுகின்றீர்கள். இந்த இடத்திலே நீங்கள் விளையாடிக்கொண்டிருந்தாலும் தெய்வ பிரசன்னத்திலே நின்று கொண்டு நீங்கள் அதையும் அவ்வாறு தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த தெய்வ பிரசன்னத்திலே இல்லை என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள், நம்முடைய அங்கே செயற்பாடுகள், தகாத செயற்பாடுகள் எல்லாமே அது தாறுமாறாய் இருக்க முடியும். எந்த வாழ்க்கையிலும் அந்த பிரசன்னம் தேவை. பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அந்த பிரசன்னத்திலே அந்த குடும்பம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இங்கே அனனியா சப்பீராள் என்று சொல்லி இருவரை குறித்து பார்க்கின்றோம். காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே எல்லோரும் கொண்டு வந்து வைத்தார்கள். இவர்களும் தங்களுடைய காணிகளெல்லாம் விற்று, சொத்துக்களெல்லாம் விற்று, அதனுடைய விலைக்கிரயத்திலே ஒரு பகுதியை அவர்கள் மறைத்து வைத்துவிட்டு மற்ற பகுதியை கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைப்பதைப் போல, கொடுப்பதைப் போல அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கின்றார்,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இங்கே பார்க்கின்றோம், அனனியா நினைத்ததெல்லாம் அந்த சபையிலே வந்து அந்த அப்போஸ்தலருடைய பாதத்திலே தன்னுடைய அந்த சொத்துக்களை விற்று அந்த பணத்தை வைக்கும் பொழுது அனனியாவுடைய எண்ணத்திலும் சப்பீரால் அவன் மனைவியுடைய எண்ணத்தில் இருந்ததெல்லாம் அப்போஸ்தலர்கள், இவர் பேதுரு, இவர் ஒரு மனிதர், இவர் ஒரு சாதாரணமானவர் என்று அவ்வாறுதான் அவன் நினைத்தார். இவர் அங்கே ஆண்டவர் இவரை அப்போஸ்தலர் சீசனாய் அழைத்தார். அப்போஸ்தலர் அழைத்தவர்கள் அப்போஸ்தலர்கள், அவராலே அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்று ஒரு மனிதனை பார்ப்பதை போல பார்த்தார்கள். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீ மனுஷனிடத்தில் இல்லை, நீ என்னை மனுஷனை போன்றுதான் பார்க்கின்றாய், நான் மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான். ஆனால் நான் மனுஷனாக இருந்து நீ என்னிடத்திலே பொய் சொன்னாய். ஆனால் இங்கே மனிதன் அல்ல, தேவன் பிரசன்னமாய் இருக்கின்றார். தெய்வத்தினுடைய பிரசன்னம் இங்கு இருக்கின்றது. தேவன் பிரசன்னமாய் இருக்கிறதை நீ உணராமல் நீ பொய் சொல்லி படுக்கி நீ என்னிடத்தில் வந்து இவ்வளவுத்துக்குத்தான் விற்றதை போன்று நீ பொய் சொல்ல வந்திருக்கின்றாயே. நீ பொய் சொல்ல வந்து எனக்கு பொய்யாய் போல நீ சொன்னாலும், ஆனால் இங்கே பிரசன்னமாய் இருக்கின்ற தேவனுக்கு நீ மறைத்து விட்டாயே. அதைத்தான் சொன்னார், நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் தான் பொய் சொன்னாய். அந்த பிரசன்னத்தை அனனியாவால் பார்க்க முடியவில்லை, அனனியாவால் உணர முடியவில்லை. என்ன, நான் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கின்றேன் என்று அனனியாவால் உணர முடியவில்லை. அதை அவனுடைய வாழ்விலும் அவன் அதை உணரவில்லை. அவன் நினைத்ததெல்லாம் பேதுரு இவர் ஒரு அப்போஸ்தலர், ஒரு மனிதர், ஆகையால் இவர்களுக்கு ஏதாவது நாம் ஏமாற்றி என்னவாது செய்து விட்டு போயிடலாம் என்று அவ்வாறு நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இங்கே தேவன் பிரசன்னமாய் இருக்கின்றார். தேவன் பிரசன்னமாய் இருக்கின்ற அவருக்கு நீ பொய் சொன்னாய். உடனே இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது விழுந்து ஜீவனை விட்டார். மனைவி வருகின்றாள், இவ்வளவுக்கு தானா நிலத்தை விற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அவளும், இவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே, இவருக்கு நாம் மறைத்து விடுவோம் என்று சொல்லி, ஆமாம் அவளுக்குத்தான் விற்றோம், அவளும் ஜீவனை விட்டாள். இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே ஏன் எழுதப்பட்டு வைத்திருக்கின்றால், சிலர் சபையை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், இங்கே ஒரு மூப்பர், அவர் இவருக்கு ஏதாவது ஒன்றை நாம் மறைத்து விட்டால் அது சரி, இவருக்கு தெரியாமல் இருந்தால் சரி என்று ஒரு மனிதனை பார்ப்பதை போல நீங்கள் பார்க்கலாம். அது பேதுரு, அனனியா பேதுருவை பார்த்ததை போல அது அவ்வாறு இருக்க முடியும். ஆனால் இங்கே இப்போது கூட நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது, இங்கே இது இப்போது நீங்கள் யாருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள்? இங்கே இருக்கின்ற ஒரு மூப்பருடைய பிரசன்னத்திலே நீங்கள் உட்கார்ந்திருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எனக்கு தெரியாமல் என்ன செய்யலுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். அவர் பார்க்கவில்லை, அவர் உங்களை கவனிக்கவில்லை. ஆனால் அதை நீங்கள் அவ்வாறு செய்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தாலும் அது காரியம் அல்ல. ஏனென்றால் இங்கே என்னுடைய பிரசன்னம் அல்ல, தெய்வம் பிரசன்னமாகி இருக்கின்றார். தேவன் பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த இடத்தை நீங்கள் மதிக்காமல் போனால், அதை அசட்டை செய்தால், அனனியா அதை மதிக்கவில்லை, தெய்வ பிரசன்னத்தை மதிக்கவில்லை, தெய்வ பிரசன்னத்தை அசட்டை செய்தார். ஆகையாலே அனனியா இந்த உலகத்திலிருந்தே அவன் போய்விட்டார். தெய்வ பிரசன்னம் வாழ்விலே அதை நாம் உணர்ந்து அந்த பிரசன்னத்துக்குள்ளே வாழ்வதற்கு நாம் பயம் பக்தி உள்ளவர்களாய் வாழாவிட்டால், நீங்கள் சபைக்கு வரும்போது கூட இங்கே யார் இருக்கின்றார்களோ அவர்களை ஒரு மனுஷனை போல நீங்கள் பார்த்து, இவர்தானே, அவருக்கு இதெல்லாம் தெரியாது அன்று அவ்வாறெல்லாம் நீங்கள் நினைத்து நீங்கள் என்ன செய்தாலும், தேவன்
பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆகையால் ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் தான் இவ்வாறு நடந்து கொண்டாய், நீ தேவனுக்குத்தான் இவ்வாறு செய்தாய், தெய்வ பிரசன்னத்துக்கு எதிராய்த்தான் நீ இவ்வாறு நடந்தாய். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? நிச்சயமாய் முடியாது. நாம் பாவத்தை கூட மறைத்து வைத்துக்கொண்டு நாம் சபைக்கு வருகின்றோம். பகையை மறைத்து வைத்துக்கொண்டு கூட சபைக்கு வருகின்றோம். யாரையாவது மன்னிக்காமல் இருந்து கொண்டும் சபைக்கு வருகின்றோம். ஏதாவது ஒரு தீமையான பாவமான காரியங்களுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டும் சபைக்கு வருகின்றோம். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டும் சபைக்கு வருகின்றோம். நான் கேட்கின்றேன், யாருடைய பிரசன்னத்திற்காக நீங்கள் இங்கு வருகின்றீர்கள்? சபைக்கு வராவிட்டால் மூப்பர் ஏன் வரவில்லை என்று கேட்பாரா? சகோதரிகள் வந்து விசாரிப்பார்களா? சகோதரர்கள் கேட்பார்களா? எந்த பிரசன்னத்திற்காக சபைக்கு வருகிறீர்கள்? யாருடைய பிரசன்னத்துக்காக சபைக்கு வருகிறீர்கள்? இதையெல்லாம் வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு இந்த அனேனியாவை போன்று, இந்த சப்பீராளை போன்று, இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை வைத்துக்கொண்டு மறைத்து வைத்துக்கொண்டு தெய்வ பிரசன்னம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே வந்து நீங்கள் அமரும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய், நீ தேவனை ஏமாற்றுகின்றாய், அவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டு அவருக்கு உண்மை இல்லாதவனாய் வாழுகின்றாய், உண்மை இல்லாதவனாய் வாழுகின்றாய். இவ்வாறு நம்மை குறித்து காரியம் இருக்குமா இருந்தால் அனனியா சப்பிராளுக்கு என்ன நடந்தது? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதம் வர முடியுமா? நிச்சயமாய் வர முடியாது. நாம் யாருக்காக நம்மை மாற்ற வேண்டும்? அடுத்தவர்களுக்காகவா? இல்லை, தேவனுக்காக நம்மை மாற்ற வேண்டும். இத்தனை பொல்லாங்கான காரியத்துக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதப்படி ஏன் இந்த பிரசன்னத்தை ஏன் நீங்கள் மதிக்கவில்லை? தேவ பிரசன்னத்துக்கு வந்தும் இன்னும் உங்கள் இருதயத்தை யாராவது கடினமாய் வைத்திருக்கிறீர்களா? தெய்வ பிரசன்னத்துக்கு வந்தும் இன்னும் உங்களை மாற்றிக்கொள்ள யாராவது விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை பாவத்தை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்திலே தேவன் பிரசன்னமாய் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் பிரசன்னமாய் இல்லை. அங்கு அவர் பிரசன்னமாகி அந்த பிரசன்னத்திலே நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருப்போமானால் இந்த பிரசன்னத்திலே வந்து இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவளாக இருப்போம்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதப்படி என்ற அந்த வாழ்வுதான் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்வுக்குள்ளாக இருந்திருக்க முடியும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. தெய்வ பயம் இல்லை என்றால் தெய்வ பிரசன்னத்திலே வாழ முடியாது. வாழ்ந்து பாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து பாருங்கள். எவ்வளவு ஆசீர்வாதம்! உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற அந்த தெய்வ பிரசன்னத்திலே வாழுங்கள். உங்களையே அவர் எதை இழக்கும்படிக்கு தேவன் சொல்லுகின்றாரோ அதையெல்லாம் களைந்து போட்டு வாழுகின்ற வாழ்வு. எல்லா வாழ்விலும் ஆண்டவரிடத்திலே எப்போதும் ஜெபியுங்கள். நீங்கள் எங்கு புறப்பட்டு என்ன வேறு காரியங்களுக்குள்ளே போவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்திலே நான் நின்று இந்த நாள் முழுவதும் நின்று கொண்டு நான் வாழ வேண்டும். அந்த பிரசன்னம் எனக்கு வேண்டும், அந்த பிரசன்னத்தை எனக்கு தாரும், என்னோடு பிரசன்னமாகி வாரும். இவ்வாறான அந்த பிரசன்னத்திலே நாம் வாழும் பொழுது சபையிலே நீங்கள் வந்து உட்கார்ந்திருந்தாலும் இங்கே யார் இருக்கின்றார், இங்கே பேதுருவை போன்ற ஒருவர் இருக்கின்றார் என்று அனனியா பார்த்ததை போல பார்க்காதீர்கள்.
அதெல்லாம் மனுஷன். இங்கே தெய்வம் பிரசன்னமாய் இருக்கின்றார். அந்த தெய்வ பிரசன்னத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது கலற்று என்று எதை சொல்லுகிறாரோ கலற்றி விடுங்க. அவர் எதை கேட்கின்றாரோ ஒத்துக்கொள்ளுங்கள். மறைக்காதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், தேவனுக்கு எதையும் மறைக்காதீர்கள். அவருடைய பிரசன்னத்திலே வாழுங்கள். அந்த பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைகளுக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தை அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. பரிசுத்த ஆவியானவருடைய மெய்யான ஒரு வழிநடத்துதல் அவருடைய ஜீவிய வாழ்க்கையினுடைய எல்லையினுடைய கடைசி அவனுடைய காரியங்கள் வரைக்கும் அவனை தேவ சமூகத்துக்கு முன்பாய் அங்கே நடத்தி செல்லக்கூடியான ஒரு வாழ்க்கையை போன்று இன்றைய நாட்களில் தேவன் பேசியான இந்த வார்த்தையும் அப்படியாப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கு நான் தேவ சமூகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன்றான ஒரு நிலை. நான் காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நான் செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் அங்கே தேவனே என்னோடு கூட இருக்கிறான்றான அந்த பிரசனம், அங்கே தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தல், தேவனுடைய ஆவியானுடைய கண்டிப்பு, அவருடைய போதனைகள், அவருடைய சிச்சைகள், அங்கே அத்தனை காரியங்களும் அங்கே என்னை தேவ சமூகத்திலே நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன்றான அந்த பயபக்தியுள்ள வாழ்க்கையை அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் அதை அங்கே நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆவியாக இங்கே இருக்கிறது. இந்த நாட்களில் தேவன் அங்கே பேசிய போன்று கர்த்தருடைய சமூகத்திலே வாழக்கூடிய என்னுடைய ஜீவிய வாழ்க்கையிலே தேவனே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அங்கே பிரசன்னமாக வேண்டும் என்றான அந்த ஜீவிய வாழ்க்கை அவர் சபையிலே இல்லை, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய வேலைகளிலே, எல்லா சூழ்நிலையிலும் என் சிந்தனைகளே, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அங்கே தேவனே என்னிடத்திலே அவர் அங்கே பிரசன்னமாக இருக்க வேண்டும்ன்றான இந்த ஆவியிலே நாங்கள் நடந்து கொள்ளும்போது என்னுடைய ஜீவத்தை நான் அங்கே பாதுகாத்து கொள்ளக்கூடியான அந்த தூய்மை நிறைந்த ஜீவத்துக்குள்ளே இங்கே வாழ முடியுங்கிறான அந்த நம்பிக்கை இந்த நாட்களும் அதிகமாய் என்னை தேவன் அங்கே உற்சாகப்படுத்த என்னுடைய ஜீவத்திலும் அங்கே இருக்கக்கூடியான எல்லா பாதரட்சியை போன்றான கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே நின்று பரிசுத்தமுள்ள தேவனை நான் மையப்படுத்த முடியாது. இல்லை அவருடைய பிரசனம் அங்கே இறங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதரட்சியை போன்ற எல்லா அசூசிகளையும் அங்கே கலைந்து கொடுத்தக்கான எப்பொழுதும் தேவ சமூகத்திலே பிரசனமாகத்தக்கான அந்த ஜீவ வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களை இன்னுமாய் தேவன் தந்து என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவ சமூகத்திலே விசுவாசத்தை அறிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை விளையமாக பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் காலை விளையமாய் அதிகமாக என்னுடைய காரியங்களை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எச்சரிப்புக்குள்ளாகவும் என்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலைக்குள்ளாய் போகிறது என்பதை குறித்து ஆவியானவர் இந்த காலை விளையமாக பேசினதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். மோசேயின் பரிசுத்தமான பூமியின் பாரிச்சை கலட்டுன்னு சொல்லும்போது அந்த பூமி அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த காரியங்களை கிரிகள் நடப்பித்தபடினால் ஆண்டவர் அந்த இடத்திலே அதை சொன்னார். எப்போதெல்லாம் என்னுடைய ஜீவியத்தை நான் எனக்குள்ளாய் தேவனுக்கு முன்பாக இது பரிசுத்தமான தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக நான் வாழுகிறேன், என்னுடைய நாட்கள் என்னுடைய காலங்கள் எவ்வளவாய் போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உண்மையாக எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தையுமே கலட்டி அறியக்கூடிய ஜீவியத்துக்குள்ளாய் ஆண்டவர் கடன் செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆவியான வெளிப்படுத்தினார். என்னுடைய இரக்கத்தின் காலங்களாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் இன்னும் ஒரு நாட்களாய் இன்னும் ஒரு காலங்களை உருவாக்கி ஆனினியால் சப்ராலுக்கு நடந்த அந்த காரியத்தை இன்னும் நடக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்புக்குள்ளாய் நடத்தி செல்கிறார் என்பதை மாத்திரம் நான் விலகிக் கொண்டேன். என்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் அந்தந்த நேரங்களிலே அவர் சரி கட்டுவாரானால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுக்குள்ளாய் போகாதபடி முழுவதுமாய் இந்த பூமியில் நரகத்திற்குள்ளாய் தேவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையை கடந்து செல்ல போய்விடும். எப்போது தேவன் என்னை இரக்கம் வைத்து இன்னும் ஒரு காலத்தையும் இன்னும் நேரத்தையும் தந்திருக்கிறான்பால் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்போதும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்து நான் எப்போதுமே என்னுடைய காரியங்களை நான் மனுஷருக்கு முன்பாய் நான் நீதியாக நடப்பிக்காதபடி தேவனுக்கு நேர்மையும் உண்மையுமாக இருதயத்திலிருந்து உண்மையான ஒரு தோற்றத்தையும் உண்மையான ஒரு உறவையும் தேவனுக்கு எனக்குள்ள ஏற்படுத்தி வாழத்தக்கதாக ஆவியானவர் எனக்கு உதவி செய்வான்னு அறிக்கையிடுகிறேன். இப்போது கடந்த நாட்களிலும் சோரம் பேசினப்போ ஒரு கல்வாரியின் அன்பு ஒரு இவ்வளவாய் ஒரு பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு ஜீவியம். தேவனுக்கு முன்பாக அந்த கல்வாரி அன்பில் நிலைத்திருந்து எல்லா விதத்திலுமே அன்பு செலுத்தி தேவனுக்கு முன்பாக என் பாடுகளை எல்லாவற்றையும் ஓரத்தில் வைத்துவிட்டு
தேவனுக்கும் எனக்கும் உள்ளான அந்த காரியத்தை நான் சரியான நிலையில் கொண்டு என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அனுதினம் சுமந்து கொண்டு கல்வாரி அன்பில் நிலைத்து வாழ ஆவியானவர் உதவி செய்வார் என்றும் தேவனுக்கு ஏற்றபடி உண்மையாய் வாழவும் தேவனுக்கு நேர்மையும் உண்மையுமாய் இருந்து உள்ளும் புறவும் தேவனுக்கு தூய்மையாய் வாழத்தக்காக ஆவியானவர் கடந்த வரவு நாட்கள் நடத்தி அவருடைய பாதையை நடத்தி செல்வான்னு சபையில் அறிக்கையிடுகிறோம். ஆவியானவர் சபையில் பேச வார்த்தை என்னை மதியமாய் அது உண்டச் செய்தது. நான் தேவனுடைய சமூகத்துக்கு என்று வரும்போது யாருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்ற அந்த கேள்வி என்னை அதிகமாய் அது சிந்திக்க வைத்தது. அங்கே அந்த அந்தரங்க ஜீவியத்தினுடைய பாவங்களை மூத்த சகோதரன் காணவில்லை. ஆகையால் நான் அவைகளை ஏனோ தானோன்று எண்ணி வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா, இல்லை இங்கே தேவன் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை குறித்து சதா ஒளிப்பாக இருக்கிறேனா என்பதை தியானிக்கும்படி ஆவியானவர் என்னை எச்சரித்தார். நான் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திலே அங்கே மூத்த சகோதரன் என்னோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நான் வராதபடிக்கு அங்கே மோசே தேவனுடைய அங்கே பிரசன்னத்தை கண்டவுடன் அங்கே பாதரட்சியை கலட்டும்படி சொன்னது போல் என்னுடைய ஜீவியத்திலே நான் எந்த சூழ்நிலையும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதும் என்னுடைய வீட்டிலும் கூட என்னுடைய தொழிலிலும் கூட என்னுடைய போக்குவரத்திலும் கூட அங்கே யோசேப்பு போத்தியாருடைய மனைவி நிமித்தம் அவன் தேவன் தன்னோடு இருக்கிறதை அவர் கண்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்வது எப்படி என்று சிந்தது போல நானும் அதே சிந்தையிலே வாழவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் என்னுடைய வாஞ்சியாக இருந்த கர்த்தர் உதவிசுவார். நிச்சயம் ஒரு நாள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் என்னை நிலைநிறுத்துவான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவாராக ஆமென். தொழில் நாம் விசுவாத்திரம் தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் நான் அவரை மையப்படுத்துகிறேன். இந்த வாழ்க்கையிலும் இங்கே இந்த சூழ்நிலை தேவன் இங்கே நான் மனம் மாறும்படியாக தேவ சபையிலே இங்கே பேசினார். இங்கே வார்த்தை கடந்து செல்லும்போது எனக்குள்ளாக நானும் இங்கே தீர்மானங்களையும் இங்கே தேவனுக்கு முன்பாக ஒரு உற்சாகமுள்ள ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருந்தேன். இங்கே நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை முதலாவது உணர்கிற ஒரு மனுஷனாக இங்கே இருக்க வேண்டும். அதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். இங்கே யோசேப்பு தகுதியுள்ளவனாக இங்கே இருந்தார். இங்கே தனது மூதாதையர்களின் தேவனாய கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்கிறான அந்த உணர்வு யோசேப்புடைய இருதயத்திலே அது நன்றாக அங்கே இருந்தது. அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவோ தன்னுடைய சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு முன்பாகவோ தான் அங்கே செல்லப்படும் போது அவருடைய பிரசன்னத்தை பிதாவுடைய பிரசன்னத்தை நன்கு உணர்ந்திருந்தார். அந்த மாத்திரத்திலே பாவத்திற்கு பயந்தார். இங்கே தனக்கு பிரியமில்லாத காரியங்களை பயந்திருந்தார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனாய கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறார் என்கிறான அந்த சிந்தை, அவருடைய பிரசன்னம் இங்கே அனுதினமும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்கிறான அந்த சிந்தை என்னுடைய இருதயத்தில் இங்கே இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே இங்கே என்னுடைய நடத்தை தாறுமாறாக, என்னுடைய வார்த்தை தாறுமாறாக, என்னுடைய சிந்தை தாறுமாறாக சென்று விட முடியும். நானும் உணர்வடைய வாஞ்சிக்கிறேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நான் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் வாழுவதற்கு ஏதுவாக வருகிற நாட்களிலே தான் உதவி செய்வார் அறிக்கை செய்யணும். கர்த்தருடைய வருஷம் நாம் எப்படிதான் ஆண்டவர் காலை வேளையில் பேசிய வார்த்தை அங்கே என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியது. ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது அது மிகவும் தூய்மையான ஒரு இடத்திலே தான் அது நெருங்க முடியும். இந்த காரியத்தை குறித்து கடந்த நாட்களிலே ஒரு அம்மையார் அங்கே பேசும்போது சொன்னார், தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவ அன்பு வழிந்தோடக்கூடிய ஒரு மனிதனிடத்திற்கு அருகிலே தான் அங்கே வரும். அந்த அன்பு நம்மிடத்திலே வருவது அது எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதை குறித்தும் அங்கே பேசியிருந்தார். அந்த தெய்வ அன்பு நம்மிடத்தில் பிரவாகம் ஆகும்போது அங்கே அந்தி மாலை பொழுதிலே அந்தி வேளையிலே அந்த மெல்லிய காற்றிலே மரங்களுடைய இலைகள் அங்கே மெதுவாய் அசைவது போன்றும், அடுத்தது நம்மை அனுதினமும் தொட்டு பழக்கப்பட்ட ஒரு கரம் நம்மை தொடுவது போன்றும் இருக்குமா. இன்றைக்கு சௌரம் பேசும்போது அங்கே தேவனுடைய அந்த அனுதினமும் தொட்டு பழையதான அந்த கரம் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை அங்கே தொட்டாற்போல் இருந்தது.
அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு அங்கே ஜொலித்திருந்தது. நான் இன்றைக்கு வரைக்கும் கடந்த நாட்களிலே நான் அதிக பாவம் செய்தவனாயும் அநேக அங்கே சேற்றினிலே விழுந்தவனாயும் நான் இருந்தாலும் இன்றைய நாட்களிலே நான் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு காரியமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் என் அருகிலே இருக்க வேண்டும். அதற்கு தக்க ஒரு ஜீவியத்தை, பரிசுத்த ஜீவியத்தை நான் வாழுமெனுங்கான அந்த அங்கே தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுக்கிறேன். பரிசுத்தாவியார் எனக்கு உதவிசார்னு நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் உதவிசாராக. தேவன் தேவடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் கடந்த நாட்களில் நான் செய்தான ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தேவன் இந்த கால வேளையில் இடைப்பட்டான காரியமெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவான அந்த வாழ்வு முதலாவது வேண்டும் என்பதை தான் தேவன் இந்த கால வேளையில் எனக்கு காண்பித்த நிலைகள். தேவன் மோசையிடத்தில் அதை கலட்டி விடும்படி கூறும் பொழுது அது மோசே அந்த தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படைந்தான் அந்த வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அந்த மெல்லிய சத்தம் எப்பொழுதெல்லாம் அது உருவாகிறதோ அப்பொழுது நான் அதை ஒரு அலட்சியம் செய்யாதபடி அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியான அந்த வாழ்வு மட்டுமே காணப்படும் பொழுதே அவருடைய பிரசனத்துக்கு நான் ஒரு கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியை காண்பித்தார். அநேக தரம் தேவன் பேசும் பொழுது அசட்டை பண்ணினவனாய் நின்றான அந்த வாழ்க்கையிலே அநேகமான ஒரு பாவத்துக்கு உள்ளாக சென்ற காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே காண்பித்தான். ஆனால் மோசையிடத்தில் தேவன் அந்த பாதைகளை கலட்ட சொல்லும் பொழுது அதை உடனே கலட்டி விட்டான். அந்த வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய பிரச்சனத்துக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் அந்த காரியங்களிலே தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான அந்த வாழ்வு பாவம் இல்லாத அந்த யோசனை போல் பாவம் இல்லாத அந்த வாழ்க்கையெல்லாம் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவான அந்த ஒரு வாழ்க்கை. எந்த சூழ்நிலைகளிலும் நான் இருந்தாலும் அந்த தேவன் பேசுகின்றான அந்த மெல்லிய சத்தத்துக்கு அந்த தேவன் பேசுகின்றான ஒவ்வொரு காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழத்துக்கான அந்த வாழ்விலே தேவன் தாமே வருகிற நாட்களிலும் அவருடைய வேலனையும் அவருடைய கிருபையும் தந்த என்னை நடத்துவார்னு அறிக்கை செய்யணும். அறிக்கை காத்துக்களை உதவி செய்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அந்த பிரசனத்தை உணர்ந்து வாழுகிறான அந்த வாழ்விலே என்னுடைய ஜீவியத்திலே அனுபவமாய் நான் கண்டு கொண்டான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிரசனத்தை இழந்து அந்த உணராத ஒரு வாழ்விலே அங்கே சஞ்சலங்களும் அங்கே வேதனைகளும் நிறைந்தான ஒரு வாழ்வுதான் செயல்கள்லாம் அங்கே காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை என்னுடைய ஜீவியத்திலே நான் கண்டதான ஒரு மனுஷனாய் நிற்கிறதான அந்த சூழ்நிலையிலும் தேவன் இந்த காலை வேளையிலே பேசினான வார்த்தை அதீதமாக உற்சாகத்தை தந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே வாழுகிறான அந்த வாழ்வு என்பது அது என்னுடைய ஜீவியத்திலே அங்கே நான் மிகவும் விரும்புகிறதான ஒரு காரியமாகத்தான் இருந்துவிட முடியும். இன்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு ஆலோசனைக்காரனாய் அங்கே என்னோடு செயலாற்றுகிறவராய் அங்கே இருக்கிறதான காரியங்களை அங்கே எந்த மனுஷனும் அங்கே விரும்புகிறான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே இருந்துவிட முடியும். அதே போன்றான ஒரு மனுஷனாகத்தான் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஜீவியத்திலே இன்றைக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நான் அங்கே விரும்புகிறான ஒரு மனுஷனாக நின்றாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே அப்பேற்பட்டான ஒரு நிலைகள் நான் செயற்படுகிறான நிலைகள் மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை அந்த சிந்தையிலே வைத்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அவர் எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் என்றான அந்த சிந்தை என்னிடத்திலே எப்பொழுதுமே இருக்கிறதா என்றான அந்த கேள்விகள் தான் நான் இன்றைக்கு நாள்தோறும் நான் கேட்டு என்னை நானே சோதித்து பார்த்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்க வேண்டும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியான ஒரு காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் மத்தியிலும் நான் செல்கிறான ஒவ்வொரு இடங்கள் மத்தியிலும் அந்த தேவனுடைய பிரசனம் என்னோடு இருக்கும் பொழுது அங்கே நான் ஒரு பாதுகாப்பான ஒரு மனுஷனாய் நான் உணரத்தக்கதுக்கு ஏதுவாய் அங்கே ஆசுவான் இருந்த ஒரு வாழ்வு என்னிடத்தில் இருக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் மாதிரி உள்ள ஒரு ஜீவியம் காண்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் வெளிச்சமுள்ள ஒரு வாழ்வை காண்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவான அந்த கிரியைகள் அங்கே என்னிடத்திலே அதை வெளிப்பட முடியும். மாறாக தேவனுடைய பிரசனத்தை அங்கே நான் உணராத ஒரு மனுஷனாய் அங்கே நிற்கும் பட்சத்திலே தான் அங்கே எல்லாமே தாறுமாறான ஒரு காரியமாய் அங்கே என்னுடைய ஜீவியத்திலே அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அங்கே நடப்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு காரியமாய் அங்கே மாறிவிட முடியும். இந்த வாழ்வெல்லாம் அங்கே எவ்வளவு ஆபத்தான காரியங்கள் என்பதை குறித்து பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் இந்த காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். நானும் அதீதமாய் இந்த தேவனுடைய பிரசனத்தை அதீதமாய் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் நான் நிற்கிறதான ஒவ்வொரு நிலைகளிலும் செல்கிறான ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய அந்த பிரசனத்தை வாஞ்சித்து வாழுகிறான அந்த பிரசனத்தை உணர்ந்து வாழுகிறான அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்வு வாழ பரிசுத்தாவியான ஒரு நாட்களிலும் இணைய நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நான் எங்கள் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும்
உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நின்று வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் சோதிக்கப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் பிரசன்னமாகி இருக்கின்றீர் என்று ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாதரட்சைகளை கழற்றவும், நாங்கள் நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்கவும், உமக்கு உண்மையுள்ள ஜனங்களாய் உம்மை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் வாழவும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் எங்கள் சபையோடும் எங்கள் முழு ஜீவியத்தோடும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த பிரசன்னத்திலே நாங்கள் நின்று வாழ எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.